இட்லி சாப்பிட்டா சர்க்கரை குறையும். நம்ம தமிழ் மக்களின் தேசிய உணவு எது அப்படின்னு கேட்டா உடனே சொல்லக்கூடியது இட்லி. நம்ம மக்கள் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகுறாங்க அல்லது நீண்ட நாள் தங்குறாங்க அப்படின்னா மறக்காம எல்லாரும் கிரைண்டர் கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் இட்லி முக்கியம். இந்த இட்லி சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்குமா? சர்க்கரை நோயாளிகள் இட்லி சாப்பிடலாமா? எங்கள் மருத்துவமனைக்கு வர்ற ஒவ்வொரு சுகர் பேஷண்டையும் நாங்க கேட்கிற முதல் கேள்வி, இன்னைக்கு காலையில என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டாலே பெரும்பாலான சர்க்கரை மக்கள் சொல்ற பதில் இட்லி சாப்பிட்டேன், 4 இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 இட்லி ஒரு சிலருக்கு சர்க்கரையை அதிகப்படுத்தும், ஒரு சிலருக்கு சர்க்கரையை ரொம்ப குறைச்சிரும், ஒரு சிலருக்கு சர்க்கரை நார்மலா இருக்கும். அப்ப சர்க்கரை மக்களுக்கு இட்லி ஆரோக்கியமான உணவா? இட்லி ஆரோக்கியமான உணவு தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா நம்ம சாப்பிட்ற இட்லியில அதிகம் இருக்கிறது அரிசி தான். இந்த வீடியோல அரிசியே இல்லாத இட்லியை நம்ம எப்படி தயார் பண்றோம், அதோட நன்மைகள் என்ன, அதுல எவ்வளவு கலோரி இருக்கு, அதனால நம்ம உடம்புக்கு என்னென்ன மாதிரி சத்துக்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி பேச போறோம். இதோட செய்முறை ரொம்ப எளிதானது. நம்ம செய்யற இட்லியில ஒரு சின்ன மாற்றம் பண்ணாலே போதுமானது. டேஸ்ட் நம்ம சாப்பிட்ற இட்லி மாதிரியே தான் இருக்கும். எங்க ஹாஸ்பிட்டலோட டயட்டீஷியன் இந்த இட்லியில என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இட்லியை செஞ்சே காட்ட போறாங்க. சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு முக்கியமான வீடியோ, அதனால வீடியோவை ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் டாக்டர் மணிவண்ணன், ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை, காரைக்குடி. எங்க சேனல் மூலம் கிடைக்கிற பணம் ஏழை சர்க்கரை குழந்தைகள் இன்சுலின் வாங்க பயன்படுத்துறோம். அதனால அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இல்லைன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் பாதிக்கப்படும். அப்படி பாதிக்கப்படுற உறுப்புகள்ல முக்கியமானது நம்ம பல்லு. நீண்ட நாள் சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லைன்னா சில பேருக்கு பல்லெல்லாம் கொட்டி போயிடும். இதுக்கு நிரந்தர தீர்வு அப்படின்னா சர்க்கரையை நல்ல கட்டுப்பாட்டில் வைக்கணும். பல்லு கொட்டிருச்சுன்னா அவங்களுக்கு இம்ப்ளான்ட் சர்ஜரி மூலம் செயற்கை பல் பொருத்தணும். இந்த இம்ப்ளான்ட் சர்ஜரி மூலம் செயற்கை பல் பொருத்தப்பட்ட ஒரு படத்தை நான் இப்ப காட்டுறேன். இந்த இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்றப்ப நம்ம சர்க்கரையோட அளவு கட்டுப்பாட்டில் இருக்கணும். அப்பதான் இந்த சர்ஜரி 100% வெற்றி அடையும். சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லைன்னா மறுபடியும் இந்த பொருத்தின பல்லும் விழ ஆரம்பிச்சிடும். இதனாலதான் சர்க்கரையை நல்லா கட்டுப்படுத்தின பின்னாடி எங்கள் மருத்துவமனையில் இருக்கிற பல் மருத்துவர் மூலம் இந்த சர்ஜரி சிறப்பாக செய்யப்படுகிறது. இதுவரைக்கும் நூற்றுக்கணக்கான இம்ப்ளான்ட் சர்ஜரியை எங்க மருத்துவமனை பண்ணி இருக்கு. இந்த மாதிரி சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லைன்னா உடம்புல என்னென்ன மாதிரி பாதிப்புகள் வரும், அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத பத்தி என்னுடைய 35 வருஷ அனுபவத்தை தொகுத்து நோய்களின் தாய் அப்படின்ற பேர்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்ல புக் வேணும் அப்படின்னு மெசேஜ் போட்டோ கொரியர் மூலம் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். நம்ம சாப்பிட்ற உணவை 3 வகையா பிரிக்கலாம். ஒன்று மாவுச்சத்து, கார்போஹைட்ரேட், இன்னொன்று புரதச்சத்து, புரோட்டீன்ஸ், இன்னொன்று கொழுப்பு சத்து. இதுல முதல்ல வர்றது மாவுச்சத்து. மாவுச்சத்துனா அரிசி, கோதுமை, சிறுதானியங்கள், கிழங்கு வகைகள், முக்கியமாக உருளைக்கிழங்கு, இது எல்லாமே மாவுச்சத்து தான். இது சாப்பிட்டா சர்க்கரையோட அளவு கூடும். புரதச்சத்து, புரோட்டீன், பயறு வகைகள், உளுந்து, கடலை, முட்டை, மீன், இறைச்சி, நட்ஸு, இதெல்லாம் சர்க்கரையை ரொம்ப கூட்டாது. இது சாப்பிட்டா ரொம்ப நேரத்துக்கு பசிக்காது. அடுத்து கொழுப்பு சத்து, எண்ணெய், நெய், வெண்ணெய், இதெல்லாம் கொழுப்பு சத்து. நம்ம தினசரி உணவில் எண்ணெய் சேர்க்கிறோம், அதனால அதை விட்டுருவோம். உங்களுக்கு சர்க்கரை இருக்கா? காலையில் எத்தனை இட்லி சாப்பிட்றீங்க? சர்க்கரையோட அளவு கட்டுப்பாட்டில் இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சாப்பிட்ற உணவில் அதிகமான மாவுச்சத்து இருந்தால் சர்க்கரை கூடும். இது பல வீடியோக்கள்ல நான் சொல்லி இருக்கிறேன். இட்லி எதுல செய்யறேன்னு எல்லாருக்குமே தெரியும், அரிசியும் உளுந்தும் தான். சில வீடுகளில் அதை மிக்சிங் எப்படி இருக்குன்னா 4 பங்கு அரிசி இருக்கும், 1 பங்கு உளுந்து இருக்கும். அதாவது 80% மாவுச்சத்து, 20% புரதச்சத்து. நிறைய சர்க்கரை மக்கள் சொல்றப்ப நான் இட்லி தான் சாப்பிட்டேன் சார் அப்படிம்பாங்க. இட்லிங்கிறது எண்ணெயே இல்லாத ஒரு அருமையான உணவு, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா மாவு சத்து அதிகமா இருக்கனால சர்க்கரை மக்களுக்கு இது சர்க்கரையை கூட்டும். அதையும் நம்ம ஏத்துக்கணும். நிறைய மக்கள் காலையில எந்திரிச்சு போறப்ப நான் இதை செய்ய முடியாது, அதை செய்ய முடியாது, இதெல்லாம் தனிப்பட்ட ஒரு ஆளுக்காக மாத்தி மாத்தி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது தனிப்பட்ட முறையில இல்ல, இந்த இட்லியை எல்லாரும் சாப்பிடலாம். செய்முறையும் ரொம்ப எளிதானது தான். புரதச்சத்து அதிகம் உள்ள சர்க்கரையை கூட்டாத இந்த இட்லியை எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தி எங்க டயட்டீஷியனே உங்களுக்கு செஞ்சு காமிப்பாங்க. வணக்கம், என் பேரு பிரியதர்ஷினி. நான் ஸ்ரீ பார்வதி டயபெட்டிக் ஹாஸ்பிட்டலில் டயட்டிஷியனாக ஒர்க் பண்ணுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புரதச்சத்து அதிகமான இட்லி. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, இது எப்படி செய்ய போகிறோங்கிறத பார்ப்போம். முதல்ல பாசிப்பருப்பு 200 கிராம் எடுத்துக்கோங்க.
ரெண்டாவது 200 கிராம் உளுந்து எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஜவ்வரிசி. இந்த மூணையும் நல்லா அலசி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அலசின கலவையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி 2 to 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறிடுச்சு. கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். மாவை கரைச்சி வச்சுக்கோங்க. மாவு நல்லா புளிச்சிருக்கும். இப்போ இதை எடுத்து இட்லி தட்டில் ஊற்றி வழக்கம் போல் இட்லி வேக வச்சு சமைச்சிக்கலாம். இப்போ புரதச்சத்து அதிகமான உள்ள இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் செய்முறையை பார்த்துருப்பீங்க. சாதாரண இட்லிக்கு எவ்வளோ புரதம் இருக்குது, இப்போ நம்ம செஞ்ச இட்லிக்கு எவ்வளோ புரதம் இருக்குங்கிறத நான் சொல்ல போகிறேன். சாதாரண இட்லியில் 2 கிராம் புரதம் இருக்குது. மாவுச்சத்து 10 கிராம் இருக்குது. நம்ம அதிகமான புரத இட்லியில் புரதம் 8 கிராமும் மாவுச்சத்து 6 கிராமும் உள்ளது. இந்த இட்லியில் புரதம் 3 to 4 மடங்கு அதிகம் உள்ளது. சர்க்கரையை உயர்த்தும் அளவு குறைவாக உள்ளது. அதனால் இந்த இட்லியை எல்லாருமே சாப்பிடலாம். நன்றி. இப்போ எல்லாம் பார்த்துட்டீங்க. இந்த இட்லி லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ், சர்க்கரை அதிகம் கூட்டாது. சர்க்கரையை கூட்டாதில்ல அப்படின்னு நினச்சி இதையும் ஒரு 10-15 இட்லி சாப்பிட்றாதீங்க. அதையும் அளவோடு சாப்பிடுங்க. நீங்கள் பார்க்குற வேலையை பொறுத்து ஒரு 4-5 இட்லி சாப்பிட்டுக்கலாம். 4-5 இட்லி உங்களுக்கு பத்தலை அப்படி ஃபீல் பண்ணினீங்கன்னா, நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். பயிறு ஒரு 5 பயிறு வாங்கிக்கிறங்க. அந்த பயிரை நைட்டில் ஊற போட்டு அவிச்சு இந்த இட்லியோட சேர்த்து அதையும் சாப்பிட்டுக்கலாம். வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க, வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி உங்க காலை உணவை நீங்க அமைச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வெயிட் குறைய ஆரம்பிச்சிடும். உங்க உடம்புக்கு தேவையான எனர்ஜியும் கிடைக்கும், மனசும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். செஞ்சு பாருங்க. இந்த இட்லி யாருக்கு அதிகமான பலன் கொடுக்கும் அப்படின்னா, சர்க்கரை உள்ளவர்கள், சர்க்கரை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறவங்க, அதிகமா உடல் எடை இருக்கு, வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றவங்க, வயதானவங்க, குழந்தைகளே இப்ப வெயிட் அதிகமா இருக்கு, இந்த வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணா இந்த மாதிரி இட்லியை நம்ம பயன்படுத்தலாம். இதே மாவை பயன்படுத்தி தோசை செஞ்சு சாப்பிடலாம். இட்லி சர்க்கரைக்கு எதிரி இல்லை. நீங்க இட்லி செய்யற விதத்துல ஒரு சின்ன மாறுதல் நீங்க பண்ணினீங்கன்னா இட்லியே சர்க்கரைக்கு நண்பனா மாறிடும். இந்த வீடியோ பதிவோட முதல் கமெண்ட்ல தமிழ்நாட்டின் தலை சிறந்த 2வது மருத்துவமனை அப்படின்ற வீடியோவும் இருக்கு. அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும். உடம்ப பார்த்துக்கோங்க.